ஹலோ ட்ரேடர்ஸ். கால் ஆப்ஷன்னா என்ன? புட் ஆப்ஷன்னா என்ன? கால் ஆப்ஷன் எப்போ பை பண்ணணும்? புட் ஆப்ஷன் எப்போ பை பண்ணணும்? ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ மேத் ட்ரேடர்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் தான் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டியவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுடைய புரோக்கர்ஸில் ஸோ எல்லா புரோக்கர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் டீட்டெயில்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஸோ கிளாரிஃபைடாக வந்து இருக்காது. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக அது இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் பை பண்ணுறது, எந்த ஆப்ஷன் வந்து செல் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இந்த கிராஃபில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்றனால இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நான் வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இந்த மணினா என்ன? அவுட் த மணினா என்ன? அப்படின்றத உங்களுக்கு வந்து இங்க மார்க் பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ இதில வந்து இந்த மணி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணி வந்த பிரைஸ். ஸோ அத தான் வந்து இந்த மணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அட் த மணி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க்கெட் கரண்ட்டா இருக்கக்கூடிய பிரைஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி வந்து இப்போ 24,100 அண்ட் 150 வந்து கிராஸ் பண்ணி வந்துருச்சு. ஸோ அது வந்து இந்த மணி. இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 24,400 ரூப்பீஸ்ல இருக்கு அப்படின்றதுனால, நம்மளுக்கு வந்து அட் த மனில 24,400 ரூப்பீஸ் நம்மளுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கு. அவுட் த மனியா அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போகாத பிரைஸ் தான் வந்து அவுட் த மனி. ஸோ இது வந்து கால் ஆப்ஷனுக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்படியே ஆப்போசிட்ல வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து போகாத பிரைஸ் எல்லாமே இந்த மனியா இருக்கும். கடந்த பிரைஸ் எல்லாமே வந்து அவுட் த மனியா வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஸோ இங்கே வந்து கலர்ஸ் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரெட் கலரில் கிரீன் கலர்லேருந்து ரெட் கலரு, ஸோ ரெட் கலர்லேருந்து கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்வர்ட்ஸ்லேருந்து டவுன்வர்ட்ஸில் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 750 அண்ட் 700, 650. ஸோ ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்ஸ் ஏன் வந்து நம்மளுக்கு 50, 50யா டெரைவ் ஆயிருக்குன்னா, ஸோ கான்ட்ராக்ட் சைஸை பொறுத்து. ஸோ கான்ட்ராக்ட் சைஸஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸுமே நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ ரொம்ப நாளா வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 50, 50யா தான் இருக்கு. ஸோ கான்ட்ராக்ட் மேபி வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து 30,000 அப்படின்னு கிராஸ் பண்ணும்போது மேபி வந்து 100 அண்ட் 100 சேஞ்சஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கரண்ட்டா வந்து 50, 50யா இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து கான்ட்ராக்ட்ட வந்து டெரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அட் த மனி அப்படின்னா வந்து மார்க்கெட் கரண்ட்டா இருக்கக்கூடிய பிரைஸ். ஸோ அவுட் த மனி அப்படின்னா மார்க்கெட் வந்து போகாத பிரைஸ். இந்த மணி அப்படின்றது மார்க்கெட் போன பிரைஸ் அப்படின்றது தான். ஸோ கால் ஆப்ஷனுக்கு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா இருக்கும். என்னடா கடந்து கடந்து வராத பிரைஸ்லாம் வந்து இந்த மணில இருக்கு அப்படின்னா அப்படின்னு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து டவுன் சைட்ல வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கடக்காத பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணில வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்க குடுத்துருப்பேன் நானு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இங்க வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ சூஸ் பண்ணணும் அப்படின்றத தான் இதில நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பார்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இன்சைட்ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தஸ் வந்து இருக்கு. ஸோ அதே சமயம் வந்து அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ எத வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்ப நீங்க கால் ஆப்ஷனா பை பண்ணணும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து அப்வர்ட்ஸ்ல போப்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கால் ஆப்ஷன பை பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஷன பை பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கும். ஸோ நான் வந்து 24,400 பை பண்ணணுமா? இல்ல 24,350 பை பண்ணணுமா? இல்ல 24,450 பை பண்ணணுமா? அப்படின்றது. ஸோ இதில நம்ப கண்டிப்பா வந்து நீங்க ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த மணில தான் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மணிலேயே ஒரு 2, 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இருந்ததுனா பெட்டரு. பட் ஆனா நம்மளுக்கு பிரீமியம் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்றதுனால யாரும் வந்து அந்த சைடு வந்து போமாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் பையிங்ல லெஸ் கேப்பிட்டல் வச்சிருக்கவங்க. ஸோ இதே வந்து ஹை கேப்பிட்டல் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து ஹெட்ஜிங்க்காக ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து எந்த அளவுக்கு பிரீமியம் வந்து தள்ளி எடுக்க முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து தள்ளி எடுப்பாங்க. ஸோ அப்ப அவங்களுக்கான பிரைஸஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க கால் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இப்ப கரண்ட்டா வந்து நம்மளுக்கு 24,400 ரூப்பீஸ்ல வந்து இருக்கு. ஸோ இதுதான் அட் த மனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அட் த மனில மார்க்கெட்டு நம்மளுக்கு நிஃப்டி 1 பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ்ல வந்து கிடைக்கும் அப்படின்றத இங்க சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்ட்டா இதுதான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. இத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக குடுத்துருக்கேன். ஸோ இப்ப அட் த மனில நம்மளுக்கு 24,400க்கு 24,400 நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி 401 ஆர் 403 அப்படின்னு மூவ் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 0.6
பைசா வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியமில் வந்து ஆட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ 68 ரூபீஸ் 0.3 வந்து நம்மளுடைய இந்த மணி ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் கூட ஒரு 0.6 வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அட் த மணியில் நடக்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தள்ளி போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் தள்ளி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸில் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக அப் சைட்லேயே மூவ் ஆனால் மட்டும் தான் நடக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் நடந்தது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதுதான் ஆப்ஷன் பையிங்கில் நம்மளுக்கு பெரிய லாஸஸ் வந்து இருக்குது. ஸோ இதே புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு டவுன் போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ்க்கு நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு இது எல்லாமே கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணி, புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அவுட் த மணி. ஸோ அவுட் த மணியை வந்து நம்ம எப்போ சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஹியூஜாக அப்வர்ட்ஸில் போகும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து அவுட் த மணியில் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் 5 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸை நான் கேப்சர் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணக்கூடியது இந்த மணியில். ஸோ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து நீங்கள் தள்ளி எடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம எப்போ பை பண்ணணும் அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் போகுது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மணியில் நீங்கள் பை பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 400லேருந்து மார்க்கெட் வந்து 250 ஃபால் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் வந்து 450 சூஸ் பண்ணலாம், இல்லை 500 வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை நான் 400 சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 400மே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதே தான் நம்ம ஆப்போசிட்டில் செல்லிங்க்கு வந்து பண்ணணும். ஆப்ஷன் பையிங் கிளாரிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வீடியோவில் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சார்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நிஃப்டி எந்த டைரெக்ஷன் போனால் நம்ம வந்து என்ன டைரெக்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட்டாக வந்து 24,366 ரூபீஸில் வந்து இருக்குது. ஸோ இதே மார்க்கெட் வந்து இப்போது 24,800 வரைக்கும் போகும், 24,280 ரூபீஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 400 சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 450 அப்படின்னா 24,500. ஸோ இது எல்லாமே தான் இந்த மணி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்றது. ஸோ இதே கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 350 சூஸ் பண்ணலாம், நியரஸ்ட்டாக இருக்குது, அட் த மணியில் வரும். 400 சூஸ் பண்ணலாம், அதுவுமே அட் த மணியில் தான் வரும். ஏன்னா 2 ப்ரைஸ்க்கும் பிட்வீனில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 400 அப்படின்னு தான் வந்து அட் த மணியில் வந்துருக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து 300 சூஸ் பண்ணலாம், தென் வந்து 250 வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பை அண்ட் செல் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேத் ட்ரேடர்ஸ்.